கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை தந்த ஆண்டவருக்கு கோடான கோடி துதிகளை நாம் ஏறெடுப்போம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, நாம் எதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த விலை மதிப்பற்ற ரட்சிப்பை குறித்தே. அதை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4 படி இதன் மூலமாக அநேக அடையாளங்களை நாம் கண்கள் கண்டு இருக்கிறது. அநேக அற்புதங்களை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்களை கிடைக்க பெற்றவர்களாய் இருந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமேயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளப் போகிறோம்? உளையான சேற்றிலே பாவக்குழியிலே அமிழ்ந்து போகிற நம்மை தேவன் சிலுவையிலே சிந்தின தமது இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு அவரது வலது பாரிசத்திலே அமர வைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லையே. தேவன் நம்மையும் திருச்சபைகளையும் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நோவா என்ற ஒரு தேவ மனிதனின் நிமித்தம் குடும்பமே பாதுகாக்கப்பட்டதைப் போல நாம் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக இருந்தால் எழுப்புதல் நிச்சயமே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்பதாக. சகேயு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளையே, உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிகிய பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது ரட்சிப்பே. ஆகவே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பாத்திரமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். இனிமையானவர் அவர், மதுரமானவர், பாவிகளை மீட்டிடவே வந்துதித்தாரே. உன்னதமானவர் அவர், சாவை வென்றவர், நம்மை மீட்கும் வார்த்தையாக வந்துதித்தாரே. இனிமையானவர் அவர், மதுரமானவர், பாவிகளை மீட்டிடவே வந்துதித்தாரே. உன்னதமானவர் அவர், சாவை வென்றவர், நம்மை மீட்கும் வார்த்தையாக வந்துதித்தாரே. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி தம்மை தாமே சிலுவையிலே வெறுமையாக்கினார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மெய்யான சமாதானம் தந்திடவே பின்னை விட்டு மண்ணுலகில் வந்துதித்தார். மெய்யான சமாதானம் தந்திடவே பின்னை விட்டு மண்ணுலகில் வந்துதித்தார். இனிமையானவர் அவர், மதுரமானவர், பாவிகளை மீட்டிடவே வந்துதித்தாரே. உன்னதமானவர் அவர், உலகை வென்றவர், நம்மை மீட்கும் வார்த்தையாக வந்துதித்தாரே. மானிடரின் பாவங்களை போக்கிடவே மன்னனேசு மகிமையாக வந்துதித்தார். மானிடரின் பாவங்களை போக்கிடவே மன்னனேசு மகிமையாக வந்துதித்தார். இனிமையானவர் அவர், மதுரமானவர், பாவிகளை மீட்டிடவே வந்துதித்தாரே. உன்னதமானவர் அவர், உலகை வென்றவர், நம்மை மீட்கும் வார்த்தையாக வந்துதித்தாரே. ரட்சிப்பின் கனிமரமாய் மாறிவிடே,
அவர் தருவார். ரட்சிப்பின் கனிமரமாய் மாறிவிடு, மெய் இன்பம் உன் வாழ்வில் அவர் தருவார். இனிமையானவர் அவர், மதுரமானவர், பாவிகளை மீட்டிடவே வந்துதித்தாரே. உன்னதமானவர் அவர், உலகை வென்றவர், நம்மை மீட்கும் வார்த்தையாக வந்துதித்தாரே. இனிமையானவர் அவர், மதுரமானவர், பாவிகளை மீட்டிடவே வந்துதித்தாரே. உன்னதமானவர் அவர், சாவை வென்றவர், நம்மை மீட்கும் வார்த்தையாக வந்துதித்தாரே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த விலை மதிப்பற்ற ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்யும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என் தேவனை தொழுது கொள்ள என் ஆண்டவர் எங்கள் யாவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த நாளுக்குரிய ஒத்தாசைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு எல்லாவற்றையும் ஆவியானவர் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.